வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ ஹோலி வருது. அதனால இன்றைக்கி ஏதோ ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு சொட்டு உப்பு போட்டுருக்கேன். போட்டுட்டு நான் கொஞ்சம் நிறைய எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி இதில் விட்டுட்டு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பால் விட்டு நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பால் வச்சுட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சூடாக்கி ஆறின பால் தான். இதை எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் வேணும்னா தண்ணியை விட்டுட்டு நான் நல்லா மாவாக இதை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயும் வெள்ளை எண்ணெயும் போட்டுருக்கேன். இப்போ நான் பாலையும் விட்டு முள்ள பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாவை வந்து நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு இது சாஃப்டாக வரணும், கையில் ஒட்டாமல் கொஞ்சம் வரணும். இப்படி நல்லா குத்தி நம்ம வந்து கொஞ்சம் பஞ்ச் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவை வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா சாஃப்டாக எடுத்தது. இங்கே வந்து நான் ரவா கேசரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுத்துக்கிறேன். ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறதுனால பண்ணலை. மோரோவர் இது நேற்று ராத்திரியே நான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து ரெட் கலர்லேயும் அப்புறம் க்ரீன் கலர்லேயும் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ரவா கேசரியிலேயே கொஞ்சம் கேஷ்யூ நட் மாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாவு இருக்கு இல்லையா, சாரி, இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். இந்த மாவை எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து கொஞ்சம் நம்ம இப்படி வந்து ஒரு கப்பு மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல ரொம்ப தின்னாக வேணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரவா கேசரியை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ பெரிய உருண்டையாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு 1 2 நான் வந்து கொஞ்சம் இந்த கலருக்காக குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா, அதை திறந்தாக்கா, அதனால் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னாக்கா பதாம் கூட வச்சுக்கலாம். அதில் ரொம்ப பெருசாக இருக்குனாக்கா பதாமை 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாம். அப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல நல்லா இந்த ரவுண்டில்ஸாக பண்ணிவிட்டு அப்புறம் இதை நம்ம தட்டிடலாம். இது கொஞ்சம் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். நம்ம மாவை வச்சு நல்லா மூடிடுங்க. இது வந்து ரொம்ப மெல்லிசாக தட்டணுங்கிறது கிடையாது. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம முதல்ல தட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 எண்ணத்தை தட்டி வச்சுட்டேன். அப்புறம் இதில் இந்த சின்ன தவாவை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை விட்டுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா உங்களோட ஹெல்த்தை பார்த்து நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கிராம்பு வச்சு க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை முள்ளமாக நம்ம வந்து நல்லா வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரொம்பவே நாழி ஆகுதுன்னா கொஞ்சம் நடுவில் மிடில்லையும் ஆக்கிக்கலாம். இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நாழி இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் லேசாக பொந்தி வருது பாருங்கள். நம்ம எந்த ஒரு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது நல்லா கீழே கொஞ்சம் செவந்திருக்கும் சைட்லலாம். அது செவந்த அப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூஜி டெலிகசி வந்து ரவா டெலிகசின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஏன் கேஸ் அணைச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் டெலிகசி வந்து ரெடி ஆகிட்டு உள்ளே நான் வந்து அதை பிண்டு வச்சுருக்கேன் பாருங்க. உள்ளே எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு.
இதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஸ்வீட் டெலிகசி. நீங்களும் ஹோலிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தோஸ் ஹூ ஹேவன்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. நாளைக்கு நான் இன்னொரு ஹோலி ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.